அண்ட் ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் நம்ம இதான் பற்றி பார்த்தோம். அதாவது ஃபுல் ரெக்கார்டை வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கு. சம் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதாவது பர்டிகுலர் கண்ட்ரிக்கு உள்ளே இருக்க கஸ்டமர் நேம்ஸ் மட்டும் நான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே யூகே இருக்குது, யூகேக்கு கீழே 2 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2 கஸ்டமர்ஸ் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதாவது நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் யூகேன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டன் கொடுத்தேன்னா எனக்கு இந்த யூகேக்கு கீழே என்னென்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அவங்க மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ட்ரீம்வேர் யூஸ் பண்ணி. ஜஸ்ட் என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸ் நான் இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், filter.php அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் சர்வர் பிஹேவியரில் நான் வந்து ரெக்கார்ட் செட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் ரெக்கார்ட் செட் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோட ரெக்கார்ட் செட்டுக்கு நான் வந்து ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன் நேம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா northpin_db இது நம்ம அக்கௌண்ட் ஆக்ஷன். அண்ட் டேபிள் வந்து நான் இதுக்கு கஸ்டமர் டேபிளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் டிஸ்பிளே பண்ண போகிற காலம்ஸ் வந்து ஜஸ்ட் கம்பெனி நேம், கான்டாக்ட் நேம் அண்ட் கண்ட்ரி. ஸோ நான் ஃபில்டர் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. அண்ட் எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய கண்ட்ரியை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அண்ட் நான் இதுக்கு ஈக்குவல் என்னோடய கண்ட்ரி ஈக்குவல் யூகேனா மட்டும்தான் எனக்கு அது டிஸ்பிளே பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் பிஹைண்ட் வித்தும் பண்ணலாம். ஸோ பிஹைண்ட் வித்னா ஃபஸ்ட் லெட்டரை கன்சிடர் பண்ணி வரும், என் வித்தும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு நான் ஈக்குவலை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அண்ட் இது யூஆர்எல் மூலிமா நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரின்னு இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், கண்ட்ரி நேம்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். நான் நல்லா பண்ணிங்க, கண்ட்ரி நேம் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது சார்ட்டிங் வந்து ஜஸ்ட் கம்பெனி நேம், என்னோட கான்டாக்ட் நேம் வச்சுக்கலாம். அண்ட் அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு அது டிஸ்பிளே ஆகணும். அண்ட் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இந்த ஃபில்டரை. ஸோ நான் என்ன பண்ணேன், டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே யூகேன்னு டைப் பண்ணியிருக்கேன், ஓகே பண்ணுறேன். ஸோ யூகேக்கு கீழே என்னென்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் டிஸ்பிளே ஆகிறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த ஃபில்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. சூப்பர். ஏன்னா நான் இங்கே வந்து கண்ட்ரி சூஸ் பண்ணியிருக்கேன். யூஆர்எல் பேராமீட்டர் ஈக்குவல் டு நான் வந்து கண்ட்ரி நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு யூகேக்கு கீழே இருக்க எல்லா டேட்டாவும் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இதில் இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இன்கேஸ் நான் பிஹைண்ட் வித்துன்னு கொடுத்துருந்தேன்னா இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வெறும் யூ மட்டும் கொடுக்குறேன், செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிஹைண்ட் வித் அப்படின்னு கொடுத்தனால எனக்கு யூவில் இருக்கிறது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. யூகே, யூஎஸ்ஏ, ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் பிஹைண்ட் வித் அண்ட் ஈக்குவலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஈக்குவல்னா பர்டிகுலராக கரெக்டாக அந்த யூகே நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுறது மட்டும் தான் வரும். அப்படி பிஹைண்ட் வித்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை பேஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாஸ் டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்ம வந்து பிஹைண்ட் வித்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் நான் யூகே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமாக நான் இந்த கண்ட்ரி நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி என்னுடைய கிளிப் போர்டில் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இப்போ நமக்கு ரெக்கார்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான எவெண்ட் ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வந்து கண்ட்ரி நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பேர் வந்து நான் வந்து கண்ட்ரி நேம்னு கொடுக்குறேன். நான் எந்த வேர்டை காப்பி பண்ணணும் அதே தான் நான் வந்து கண்ட்ரி நேமாக ஐடிக்கு கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய ஐடியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஓகே. அண்ட் ஒரு ஃபார்ம் டேக்கை கிரியேட் பண்ணவான்னு கேட்குது. எஸ், ஏன்னா ஃபார்முக்குள்ளே தான் நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த நேமை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி இல்லாட்டி கட் பண்ணி என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். அதாவது என்னோடய டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய லெஃப்ட் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். என்னுடைய க்ரோசர் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் போயிடும். அண்ட் இப்போ கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மூலயமா என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு முன்னாடி என்னுடைய கண்ட்ரி நேமை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு நம்ம கேபிட்டல் என் கொடுத்துக்கலாம். அண்ட் என்னோடய டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் நான் வந்து ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் மேலே பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நான் சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் கிளிக் ஓகே. இப்போ நம்மளுக்கு பட்டன் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ என் ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னும் முடியல, என்னுடைய ஃபார்மை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்தீங்கன்னா கெட்டுன்னு மாற்றிடுங்க. மெத்தட் வந்து கெட்டுன்னு மாற்றிடுங்க. ஓகே, இப்போது ஃபைல் சேவ். அண்ட் இப்போ இந்த பேஜை நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸில் வியூ பண்ணி பார்க்குறேன். எஸ் இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் வந்து யூகே அப்படின்னு டைப் பண்ணுறேன். அண்ட் சப்மிட் கொடுக்குறேன். அண்ட் இதை நான் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட யூஆர்எல்ல மேலே வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம்னு ஒன்று இருக்குது. கண்ட்ரி நேம் ஈக்குவல் யூகே. நான் என்னுடைய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ண வேல்யூவை என்னுடைய யூஆர்எல்ல நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ யூஆர்எல்ல பாஸ் பண்ணி கீழே நான் வந்து டேட்டாவை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ என்னோட ட்ரீம் இருக்கு போயிட்டு
என்னுடைய இந்த இடத்துல மவுஸ் க்ரூசரை வச்சுட்டு என்னுடைய இந்த ஃபார்முக்கு நெக்ஸ்ட்டாக மவுஸ் க்ரூசரை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட் போகிறேன். இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட், டைனமிக் டேட்டா, டைனமிக் டேபிள். ஸோ மேக் ஷுர் இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட், டைனமிக் டேட்டா, டைனமிக் டேபிள். அண்ட் நம்மளுக்கு இந்த டைனமிக் டேபிள் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ரெக்கார்ட் செட் ஃபில்டர். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 10 ரெக்கார்ட் மட்டும் ஷோ பண்ணால் போதும். அண்ட் கிளிக் ஓகே. அண்ட் இன்கேஸ் எனக்கு 10க்கு மேலே இருந்ததுன்னா என்னுடைய ட்ரீம்வேர் இதில் டிஸ்பிளே பண்ணாது. ஸோ அதுக்காக நான் நேவிகேஷன் பார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்பி இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் அண்ட் இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பேஜிங்கில் ரெக்கார்ட் செட் நேவிகேஷன் பார் அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகே. அண்ட் இப்போ நமக்கு நேவிகேஷன் பார் வந்துருச்சு. நான் ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பியூட்டிஃபுல். அண்ட் ஃபைல், சேவ் இட், prevent Firefox. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூகேன்னு டைப் பண்ணுறேன். சப்மிட். ஸோ பார்த்தீங்கன்னா யூகே கீழே இருக்க எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் அப்போ வேறு யூன் போடுறேன். நத்திங் இஸ் தேர். அண்ட் யூஎஸ்ஏ, சூப்பர். யூஎஸ்ஏ கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ லிஸ்ட் வந்து 10க்கு மேலே போகுது. ஸோ அதனால் நமக்கு இங்கே நெக்ஸ்ட் வருது. நம்ம நெக்ஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் சிம்பிளாக நம்ம ட்ரீம்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். அண்ட் ஒன் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யூகேன் போட்டு சப்மிட் பண்ணுறேன். டேட்டா ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகுது. இங்கே கண்ட்ரி நேம்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய ஐடி வந்து இந்த கண்ட்ரி நேம். அதே டைமில் இங்கே டேட்டா டிஸ்பிளே ஆகும்போது நான் வேர் கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த filter.php பேஜில் போய்ட்டு கோட் வியூ போங்க. ஸோ இந்த லாட் ஆஃப் கோட் வந்து நம்ம ட்ரீம்வேர் வந்து இந்த PHP கோடை நம்மளுக்காக டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இதில் நல்லா கொஞ்சிங்கன்னா டாப்பில் ஒரு வேர் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த வேர் கிளாஸ் தான் ஹியர் இட் இஸ். ஸோ வேர் country equal to percentage s இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த SQL கோடு தான் நம்மளுக்கு அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள். ஸோ இங்கே கண்ட்ரி நேம் நான் கெட் பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த யூஆர்எல் இருக்க கண்ட்ரி நேம். ஸோ இந்த கண்ட்ரி நேம் எதோட ஐடினா என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐடி. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நான் என்டர் பண்ணுற வேல்யூவை என்னோட யூஆர்எல் மூலியமாக நான் பாஸ் பண்ணுறேன். அந்த யூஆர்எல் வந்து இந்த பேஜ் திரும்பி எனக்கு PHP யூஸ் பண்ணி நான் கெட் பண்ணுறேன் கண்ட்ரி நேமை. ஸோ அந்த கண்ட்ரி நேம் இங்கே யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம் ஈக்குவல் டு யூகேன்னு இருக்குது. அந்த யூகேன்ற இன்ஃபர்மேஷன் இந்த கண்ட்ரி நேம்ன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். அதை PHP யூஸ் பண்ணி நான் திரும்பி கெட் பண்ணுறேன். கெட் பண்ணி இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணி திரும்பி அதை வந்து என்னுடைய SQLக்கு இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இது மூலயமா என்னுடைய டேட்டா பேஸ்லேருந்து வர டேட்டாஸை நான் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் என்னோடய ரெக்கார்ட் செட்டில் நான் இந்த இடத்துல கண்ட்ரி நேம் அப்படின்னு கொடுத்தேன். URL parameter country name. Superb.